Prime Minister of India would respect the will of the people of Pondicherry. இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த புதுச்சேரி மாநிலத்து மக்களுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும். He would give Puducherry the resources that are rightfully theirs. புதுச்சேரி மாநிலத்திற்கு சேர வேண்டிய நிதி ஆதாரங்களை அவர் முழுமையாக தர வேண்டும். But none of this has been done by the Prime Minister. இதில் எதையும் இந்த பிரதமர் செய்யவில்லை. So when you go to vote, remember that the last time you went to vote, the Prime Minister of India challenged your vote. இந்த முறை வாக்களிக்க போகின்ற போது கடந்த முறை நீங்கள் வாக்களித்ததை அவமதித்த இந்த பிரதமரை பற்றி நீங்கள் சிந்தனையிலே கொள்ள வேண்டும். He disrespected your tradition. உங்களுடைய பண்பாட்டை அவமதித்தார். He disrespected your history. உங்களுடைய வரலாற்றை அவர் அவமதித்தார். And he disrespected your past. உங்களுடைய கடந்த காலத்தை அவர் அவமதித்தார். And if anybody disrespects your past, they are going to disrespect your future. யாராவது உங்களுடைய கடந்த காலத்தை அவமதித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தையும் அவமதிப்பார்கள். We are committed to ensuring that your vote translates into a positive future. உங்களுக்கு நான் உறுதி சொல்கிறேன், எங்களுக்கு நீங்கள் தருகிற வாக்கு உங்கள் கனவுகளை உங்கள் அபிலாஷைகளை செயல் திட்ட வடிவமாக உருவாக்கி தரும் என்கிற உறுதிமொழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். And for us this is not an electoral battle. இது தேர்தல் போட்டியாக நான் நினைக்கவில்லை. This is a battle for the spirit of Puducherry. இது புதுச்சேரியின் ஆன்மாவுக்காக நடத்தப்படுகின்ற தர்ம யுத்தம் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். It is a battle to allow you to live the way you want to live. இந்த யுத்தம் எதற்காக என்று சொன்னால் நீங்கள் எப்படி வாழ விரும்புகிறீர்களோ அப்படி வாழ்வதற்கான உரிமைகளை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக நான் நடத்த போகிற யுத்தம். It is a battle to ensure that your beautiful land has a future that you choose. இந்த யுத்தம் எதற்காக என்று சொன்னால் உங்களது அழகான புண்ணிய பூமி தனக்கு உரித்தான உரிமைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற யுத்தம். I want to ask you a question. Is the Lieutenant Governor from Puducherry? உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக இருந்தவர் Did she grow up in Puducherry? Was she born in Puducherry? அவர் இந்த புதுச்சேரியிலே பிறந்தவரா? இந்த புதுச்சேரியிலே வளர்ந்தவரா? Does she understand the traditions of Puducherry? புதுச்சேரியினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உணர்ந்தவரா? Then on what basis does she run this place? எந்த அடிப்படையிலே இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்தை அவர் நடத்துகிறார்? Who gave her the right to decide the future of the people of Puducherry? இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு வேண்டிய உரிமைகளையும் திட்டங்களையும் முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தது யார்? How dare somebody do this to you? இதை செய்வதற்கு அவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? Just because they think they are powerful? அவர்கள் டெல்லியிலே அதிகாரம் வைத்திருக்கிறார்கள் என்பதால்? Just because they think they control the Indian government? அவர்கள் இங்கே இருக்கிற அரசாங்கத்தை தங்கள் ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் என்பதால்? Just because they think they control the CBI? தங்களிடம் சிபிஐ இருக்கிறது என்கிற எண்ணத்தால்? Just because they control the ED? அவர்களிடம் இருக்கிற வருவாய் புலனாய்வுத்துறை தங்கள் கையில் இருக்கிறது என்பதால்? We are never ever going to allow it. ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம். And it will be an insult. It will be an insult to Puducherry if they come back. அவர்கள் மீண்டும் வந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம், உங்களுக்கு மிகப்பெரிய அவமதிப்பு. That is the truth. அதுதான் உண்மை. Now I want to tell you a little bit about what this same force is doing to the country. இவர்கள் இந்த நாட்டிற்கு என்ன செய்கிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். Exactly what they are doing to Puducherry, they are doing to the rest of the country. புதுச்சேரிக்கு அவர்கள் என்ன அநீதி செய்கிறார்களோ அந்த அநீதியை இந்தியா முழுமைக்கும் செய்கிறார்கள். In Tamil Nadu, they go and say you cannot speak Tamil. தமிழகத்திலே போய் நீங்கள் தமிழ் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். In Bengal, they say Bengali is no good. வங்காளத்திற்கு போய் வங்க மொழியை பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். In Punjab, they say you are all terrorists. பஞ்சாப் மாநிலத்திற்கு போய் அங்க இருக்கின்ற பஞ்சாபியர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். Anybody who stands against them
is a criminal, is anti-national, is a terrorist. யாராவது அரசாங்கத்தை விமர்சித்தால் அவர்களை தேச விரோதி என்று சொல்லுவது, தீவிரவாதி என்று சொல்லுவது, அவர்கள் சட்டத்திற்கு புறம்பானவர்கள் என்று சொல்வது. Because according to them, there is only one idea in this country. அவர்களை பொறுத்தவரை இந்தியா என்பதற்கு ஒரே ஒரு பொருள்தான், ஒரே ஒரு தத்துவம் தான் உண்டு. Whatever Narendra Modi imagines, that is what India should imagine. நரேந்திர மோடி எதை கற்பனை செய்கிறாரோ அதுதான் இந்தியா என்று வாதிடுகிறார்கள். Whatever idea comes into Narendra Modi's mind, that is what India should think. நரேந்திர மோடிக்கு மனதிலே என்ன கருத்து உதிக்கிறதோ அந்த கருத்தை தான் இந்தியா முழுவதும் தங்களுடைய சொந்த கருத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். Whatever Narendra Modi wears, that is what India should wear. நரேந்திர மோடி என்ன உடை உடுத்துகிறாரோ அந்த உடையை இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பேரும் உடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். Whatever Narendra Modi likes to eat, that India should like to eat. நரேந்திர மோடி எதை சாப்பிட விரும்புகிறாரோ அதைத்தான் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பேரும் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார். And whatever Narendra Modi says, Man Ki Baat, India should listen. அவர் மனம் திறந்து பேசுகிறேன் என்று மன் கி பாத் நிகழ்ச்சி நடத்துகிறாரோ அவர் எதை பேசினாலும் இந்த நாட்டு மக்கள் அதை பேசாமல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Every single thing the Prime Minister has done for the last 6 years has been done for the richest people in this country. கடந்த 6 ஆண்டுகள் இந்த தேசத்தினுடைய பிரதமர் எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் தேசத்திலே இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு தானே ஒழிய வேறு யாருக்கும் எந்தவித பயனும் கிடையாது. Now there are many rich people in this country. இந்த நாட்டில் நிறைய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். But Narendra Modi only works for 3 or 4 of them. ஆனால் பிரதமர் மோடியோ 3 அல்லது 4 பேருக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார். Maximum 5 or 6 of them. கூடுதலாக இருந்தால் 5 அல்லது 6 பேர் இருக்கும். And those 5 or 6 people, whatever they want, he will give them. அந்த 5 அல்லது 6 பேர் எதை விரும்புகிறார்களோ அவர்கள் எதை விரும்பினாலும் அதை அவர்களுக்கு அளிப்பார். Why? ஏன்? Because they control the media. அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய ஊடகத்தை அவர்கள் கைகளிலே வைத்திருக்கிறார்கள். And whatever they say, the media says. அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் இந்த நாட்டின் ஊடகங்கள் சொல்லும். Narendra Modi did demonetization. நரேந்திர மோடி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தார். I want to ask you, how many people here were helped by demonetization? நான் இங்கே இருக்கின்ற உங்களை கேட்க விரும்புகிறேன். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் யாராவது உங்களில் ஒருவர் பயன்பெற்றிருக்கிறார்களா என்று எனக்கு சொல்லுங்கள். How many people put their money into the bank? எத்தனை பேர் தங்களிடம் இருந்த பணத்தை வங்கிகளில் போட்டார்கள்? Where did that money go? வங்கிகளில் போட்ட பணம் எங்கே போனது? It went to those same 5 or 6 people. நீங்கள் போட்ட பணம் அந்த 5 அல்லது 6 மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு தான் போனது. Lakhs of crores of rupees forgiven from their bank loans. லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை 5 அல்லது 6 நபர்களுக்கு அவர் வங்கி கடனாக கொடுத்தார். Now there are many small and medium business owners in this crowd. உங்கள் மத்தியிலே நிறைய சிறு குறு தொழில் சிறிய வியாபாரிகள் இருப்பீர்கள். There are many entrepreneurs and shopkeepers in this crowd. சிறிய கடைகளை நடத்துகின்றவர்களும் தொழில் முனைவர்களும் இங்கே அமர்ந்திருப்பீர்கள். There are many farmers and laborers in this crowd. இங்கே இருக்கின்ற விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இங்கே இருப்பீர்கள். I want to ask you, உங்களை நான் கேட்கிறேன், did GST help you? இந்த நாட்டினுடைய ஜிஎஸ்டி சட்டம் உங்களுக்கு உதவி செய்ததா? Who did GST help? ஜிஎஸ்டி சட்டம் யாருக்கு உதவி செய்தது? Those same 5 or 6 people. அதே 5 அல்லது 6 பேர்களுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி சட்டம் உதவி செய்தது. During Corona, the Prime Minister told you, he taught you a new way to fight a dreaded disease.
கொரோனா நோய் தொற்று வந்த உடனே அவர் சொன்னார், இந்த நோய் தொற்றை எதிர்ப்பதற்காக ஒரு புதிய யுக்தி இருக்கிறது என்று சொன்னார். In the 21st century, the method to fight a disease is thali bajao. Thali bajao. இந்த 21வது நூற்றாண்டிலே ஒரு பெரிய நோய் தொற்றை வெளியே விரட்டும் உங்கள் கைகளிலே இருக்கிற தட்டுக்களை தட்டுங்கள் என்று சொன்ன புத்திசாலி பிரதமர் தான் நம்முடைய பிரதமர். You thali bajao and all your money he gives to his friends. நீங்கள் தட்டுக்களை தட்டி கொண்டிருங்கள், உங்கள் பணம் மட்டும் அந்த பெரிய பணக்காரர்களுக்கு போய்விடும். When the laborers are coming back home from the city because of corona, they are not given a railway ticket. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் ஊர்களுக்கு போகின்ற போது அவர்களுக்கு ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. And at the same time 1,50,000 crore rupees are given to the richest businessmen of the country. அதே நேரத்திலே 1.5 லட்சம் கோடி ரூபாய்களை இந்த 5-6 பணக்காரர்கள் கையிலே தூக்கி வரி சலுகையாக கொடுத்தார். And now during corona the prime minister attacks our farmers with 3 new laws. இவ்வளவு கொடுமையான நோய் தொற்றினால் பொதுமக்களும் எல்லோரும் சீரழிந்து 3 விவசாயிகள் சட்டத்தை நிறைவேற்றி இந்த விவசாயிகளை சித்திரவதை செய்கிறார். That are designed to snatch their future from them and give their entire money to the richest in the land. அந்த 3 சட்டங்களின் நோக்கம் என்று சொன்னால் கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய எதிர்காலத்தை அவர்களிடமிருந்து பறித்து அந்த எதிர்காலத்தை முழுமையாக இந்த 5-6 கோடீஸ்வரர்களிடம் கொடுப்பதுதான் அந்த சட்டத்தின் நோக்கம். The day these 3 farm laws are implemented, laborers, small business people, farmers, people who work in mandis, people who sell vegetables and fruits on the streets will all be unemployed. அந்த சட்டம் அமுல்படுத்த அன்று சிறிய விவசாயிகள், காய்கறிகளை தெருவிலே விற்பவர்கள், சிறிய கடை வைத்திருப்பவர்கள், விவசாய தொழிலாளர்கள் எல்லோரும் தெருவுக்கு வருவதை தவிர வேறு வழி இல்லை. And a few people will benefit from India's agriculture. சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இந்திய விவசாயத்தை தங்கள் ஏகபோக உரிமையாக்கிக் கொள்வார்கள். The middle class will have to pay much higher rates for fruits and vegetables. இந்த நாட்டினுடைய நடுத்தட்டு மக்கள் அவர்கள் வாங்குகிற உணவுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் மிக அதிகமான விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். And at the same time farmers will get much less money for their produce. ஆனால் அதே நேரத்திலே விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு அவர்களுக்கு உரிய விலை கிடைக்காது. This is not a future we want. இதுதான் நடக்க போகிற எதிர்காலம். And my message to you, the most important message, is that your vote should determine your future and it should be decided by you. உங்களுக்கு நான் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், உங்களது வாக்கு உங்களது எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும். Some lieutenant governor from somewhere else in the country should not have the right to determine your future. இந்த நாட்டின் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து வருகிற ஒரு துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்திலே வாழ்கிற உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது. The future of Puducherry should be decided by a leader chosen by the people of Puducherry. புதுச்சேரி மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை புதுச்சேரியிலே வாழ்கின்ற மக்கள், புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் தான் அவங்க எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும். And the government of India should stop trying to create a bad future for this wonderful place. புதுச்சேரி மக்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கின்ற முயற்சிகளை மத்திய அரசு கைவிட வேண்டும். I would like to thank all of you for coming here and listening to me this evening. உங்கள் எல்லோருக்கும் இங்கே பெருந்திரளாக வந்து என்னுடைய பேச்சை கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It is an honor for me
to come here and speak to you. இங்கே வந்து உங்களிடம் பேசியது எனக்கு கிடைத்த பெரிய பெருமை. And it is an even bigger honor for me to defend your culture, your history, your language, your tradition. உங்களுடைய கலாச்சாரத்தை, உங்களுடைய வரலாற்றை, உங்கள் பண்பாட்டை அதை பாதுகாக்க போராடுவது எனக்கு வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய பெருமை. And when we come to power in Delhi, நாங்கள் எப்பொழுது இந்தியாவிலே ஆட்சிக்கு வருகிறோமோ, I am going to guarantee you நான் உங்களுக்கு ஒரு உறுதி சொல்ல விரும்புகிறேன். that we make sure that no one can ever decide Puducherry's future other than a person who comes from here. புதுச்சேரி மாநில மக்களுடைய எதிர்காலத்தை யாரும் களவு செய்ய நாங்கள் ஆட்சிக்கு இருக்கின்ற போது அனுமதிக்க மாட்டோம். No lieutenant governor is going to decide your future. ஒரு துணைநிலை ஆளுநர் உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது. Thank you. Nandri. நன்றி. नमस्कार, मैं हूं मानक गुप्ता। अगर आपको हमारा ये वीडियो पसंद आया हो तो इसे लाइक और शेयर जरूर करें और हाँ, हमें सब्सक्राइब और फॉलो करना ना भूलें ताकि आप देश और दुनिया की कोई खबर मिस ना करें। तो जुड़े रहिए हमारे साथ और देखते रहिए News 24।